Hello everyone, I am Raj. Welcome to our channel. NEET 2024க்கான ஸ்டடி சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் NEET 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் NEET எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கு உண்டான சிலபஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த ஸ்டடி சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். முடிஞ்சால் நம்மளுடைய இந்த ஸ்டடி சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஸ்டடி சேலஞ்ச் வந்து அடுத்து வரக்கூடிய 32 வாரம் வந்து இருக்க போகுது. இந்த 32 வாரத்துல நம்ம நீட்டுக்கு உண்டான எல்லா சிலபஸையுமே வந்து கவர் பண்ண போறோம். அண்ட் இந்த மாதிரி சிலபஸை கவர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வந்து நான் நடுவில் வந்து வைக்க போறேன். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணும்போது அடுத்து வரக்கூடிய நீட் எக்ஸாமை எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க வந்து ஈஸியா உங்களால நீட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நான் அந்த ஸ்டடி சேலஞ்சில் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போறேன். நீங்க வந்து ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது. சரி, இந்த ஸ்டடி சேலஞ்ச் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு வீக் 1. ஸோ இந்த வீக் 1ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இது வந்து வீக் 1க்கு உண்டான சேலஞ்ச். இந்த வீக் 1ல நீங்க மொத்தம் 3 சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 3 சாப்டர்ஸ் என்ன அப்படின்றத அங்க கொடுத்துருக்கேன். ஸோ வீக் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த 3 சாப்டர்ஸையும் வந்து நீங்க கவர் பண்ணணும். பிசிக்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இந்த சாப்டரை நீங்க கவர் பண்ணணும். அண்ட் கெமிஸ்ட்ரியில வந்து சாலிட் ஸ்டேட் இந்த சாப்டரை நீங்க முடிக்கணும். பயாலஜியில் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இந்த ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசத்துக்கு வந்து நான் கம்ப்ளீட் லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து டிபிபி வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போது வீக் 1க்கு உண்டான சேலஞ்சில் மொத்தம் 3 சாப்டர்ஸை வந்து கவர் பண்ண போகிறீங்க. அந்த 3 சாப்டர்ஸ் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இது வந்து கிளாஸ் 12th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய இந்த ஸ்டடி சேலஞ்சில் இருக்கிறது யாரு அப்படின்னா கிளாஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ராப்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க கிளாஸ் 12th இல்லைன்னா ட்ராப்பரா இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி சேலஞ்சை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வீக் 1 வந்து நீங்க டைம் டேபிள் வந்து போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு டைம் டேபிள் வந்து கொடுக்குறேன். வீக் 1ல நீங்க என்ன பண்ணணும், இந்த 3 சாப்டர்ஸை வந்து கவர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய அந்த டைம் டேபிள் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து நம்ம இதை தான் வந்து ஃபாலோ பண்ண போறோம். டே 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஜூன் 1. ஓகேங்களா? ஜூன் 1ல வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பயாலஜிக்கு வந்து நான் லெக்சர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்போ இந்த லெக்சர்ஸை வந்து நீங்க கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. அந்த லெக்சர்ஸ் வந்து ஒரு 45 ஆர் 48 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு லெக்சர் இருக்கும். அதை டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் இங்கே இருக்கு இல்லையா, இந்த டாப்பிக்கை தான் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன், நாளைக்கு லெக்சராக வந்து எடுப்பேன். இது வந்து லெக்சர் 1. ஓகேங்களா? அப்போ பாதி வந்து நான் உங்களுக்கு முடிச்சிருப்பேன். டே 2ல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிபிபி வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த லெக்சருக்கு உண்டான ஒரு சில ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்பேன். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ லெக்சர் 1 நீங்கள் வந்து முடிக்கிறீங்க. என்சிஆர்டி புக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ஒரு டைம் படிக்கிறீங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. இது வந்து டே 2ல பயாலஜியில் பண்ண வேண்டியது. அண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து சாப்டர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளுடைய கோர்ஸில் வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நான் லெக்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல, டெஸ்ட் சீரீஸ் தான் இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சாப்டர் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அண்ட் சாப்டர் டெஸ்ட் இதுவும் வந்து கெமிஸ்ட்ரிலையும் பிசிக்ஸ்லையும் சாப்டர் டெஸ்ட் வந்து இருக்கும். பயாலஜியில் வந்து டிபிபியை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டே 3க்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயாலஜியில் வந்து லெக்சர் வந்து நீங்கள் 2வது லெக்சர் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் லெக்சர் 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இந்த லெக்சர் 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்றது ஒரு சின்ன சாப்டர் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக அந்த லெக்சரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்போ டே 3ல நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டரை வந்து முடிச்சிருவீங்க. இந்த சாப்டர்ஸை வந்து என்னடா இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் வேண்டாம். அழகாக நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து முடிச்சிங்கனாலே வந்து போதுமானது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் முடிச்சிடலாம். மற்ற டைம் எல்லாம் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் டே 4க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிசிக்ஸுக்கு வந்து நான் சாப்டர் 2 டெஸ்ட் வந்து கொடுப்பேன். சாப்டர் டெஸ்ட் 2 வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு எதுவும் கிடையாது. அண்ட் பயாலஜிக்கு வந்து நான் டிபிபி வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த லெக்சர் எடுத்தேன் இல்லையா, அந்த லெக்சரை வந்து நீங்கள் படிச்சுட்டு அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு
கொடுப்பேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து டே 5 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூன் 5 அன்னைக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்து கிடையாது. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நான் சாப்டர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் நம்மளுடைய பயாலஜியில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து என்சிஆர்டியை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் லெக்சரை வந்து முடிச்சிருப்பேன். அந்த என்சிஆர்டி புக்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஒரு டைம் ரிவிஷன் மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டே 6 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் ஃபிசிக்ஸுக்கு வந்து சாப்டர் டெஸ்ட் வந்து 3 இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு வந்து கிடையாது, பயாலஜிக்கு வந்து சாப்டர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ பயாலஜிக்கான சாப்டர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ லெக்சரை முடிச்சிருப்பேன், ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க, அடுத்த நாள் சாப்டர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பேன், அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அடுத்து டே 6 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாரி இது டே 7. சரிங்களா? டே 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு வந்து எதுவும் கிடையாது, கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சாப்டர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் 3 சாப்டர் டெஸ்ட் இருக்குது, அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து 3 சாப்டர் டெஸ்ட் இருக்குது, பயாலஜியில் வந்து ஒரு 3 டெஸ்ட் வந்து இருக்குது. சரிங்களா? டோட்டலாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 6 டெஸ்ட் வந்து 6 இல்லை 9 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே சாப்டர் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் டிபிபிலாம் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் டே 7 ஈவினிங் வந்து அடுத்த வாரத்துக்கு உண்டான சிலபஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். இவ்வளோதான் வந்து டே 1க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ வீக் 1க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 சாப்டர்ஸை வந்து கவர் பண்ணுறீங்க. அந்த 3 சாப்டர்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மார்க் டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அண்ட் நம்மளுடைய கோர்ஸில் யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு வந்து கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுறேன். அண்ட் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நம்மளுடைய கோர்ஸுக்கு உண்டான அந்த ஆஃபர் வந்து இன்னோட வந்து முடியுது. சரிங்களா? நாளையிலேருந்து அது வேற ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இந்த வீக் 1க்கு உண்டான சேலஞ்சை வந்து கண்டிப்பாக வந்து முடிங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெயில் வந்து போட்டிங்க அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரி, ஓகே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.